OnePlusல இருந்து ஒரு பெரிய பொட்டி வந்திருக்கு. என்னன்னு பாக்குறீங்களா? OnePlus லேட்டஸ்டா லான்ச் பண்ண OnePlusோட நாட் சீரிஸ்ல இருந்து நாட் CE4. ஃபர்ஸ்ட் இந்த பெட்டியில என்ன இருக்குன்னு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. முதல்ல இதோட டிசைனை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக பெரிய பிராண்ட் அப்படின்னாலே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பாக்ஸ்குள்ள, வெறும் மொபைல் மட்டும் தான் இருக்கும். பட் OnePlus அந்த விதத்தில் நம்ம பாராட்டலாம். ஏன்னா பாக்ஸ்குள்ள சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை போட்டு பார்க்கும்போது மொபைல் இன்னுமே ப்ரீமியமாக தான் தெரியுது. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்கும் கொடுக்குது. ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு கேஸாகவும் இருக்குது. சரி, கேஸ் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிசைனுமே இங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு கிரீன் கலரில் ஒரு மார்பிள் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வெளியில் நல்லா ஷைனிங்காக பலன்னு இருந்தாலுமே உள்ளே பார்க்கும்போது அந்த மார்பிள் கல் மாதிரியே அந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது, நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணுது. அது போக மேலே ஒரு கிளாசி பேக் மாதிரி டிசைன் கொடுத்திருந்தாலும் நம்ம கை வச்சோம் அப்படின்னா எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் பண்ணல. இது போக இன்னொரு கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா டார்க் குரோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட இதுதான் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக தெரியுது. இது போக இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா OnePlus நிறைய மொபைல்ஸ்ல அந்த கேமரா மாடியூல் ரவுண்டா ஒரு பெருசா கொடுக்குறாங்க. ரியல்மிலுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு இன்கன்வீனியன்ட்டாகவும் இருந்தது, பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்லை. பட் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பழைய ஓல்டு ஸ்டைல் மாதிரி அந்த வெர்டிகல் அலைன்மெண்ட்குள்ள போய் அதை கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரி அந்த டிசைன் கொடுத்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவு விஷயங்கள் டிசைன்ல மெனக்கிட்டு இருந்தாலுமே இங்க கொடுத்துருக்கிறது என்னமோ ரியர்ல பிளாஸ்டிக் பேக் தான். அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி அந்த ஃபிளாட்டான எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் மொபைல கையில் பிடிக்கும்போது அந்த ப்ரீமியம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட்டுமே 186 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதுபோக திக்னஸ்மே 8.4 mm தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான பேட்டரி பேக்கப்போட இவ்வளோ கம்மியான வெயிட்ல OnePlus டிசைன் பண்ணது உண்மையாவே மாஸ் தாங்க. இது போக அவுட்லுக்ல மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ IR பிளாஸ்டர் கவர் பண்ணியிருக்காங்க. அது டாப்ல கொடுத்துருக்காங்க. அது போக அதுக்கு தேவையான ரிமோட் ஆப்மே இன்பில்ட்டா கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க எக்ஸ்ட்ரா அந்த ஆப் இந்த ஆப் அப்படின்னு தேடி அலைய வேண்டியதில்லை. பொதுவாக OnePlus மொபைல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் அந்த வால்யூம் ராக்கர் கீ கொடுப்பாங்க. பட் இந்த மொபைலில் ரைட் சைடில் வந்திருக்கு. அந்த அலர்ட் ஸ்லைடருமே இதில் இல்லை. அப்படியே பெர்ஃபார்மன்ஸ்க்கு போனால் Snapdragon 7 Gen 3 அப்படின்னு 2.63 GHz ஸ்பீடில் ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக Snapdragon ப்ராசஸர் அப்படின்னாலே பெர்ஃபார்மன்ஸ் சமமாக தான் இருக்கும். இந்த மொபைலுமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போட்டோமே கிட்டத்தட்ட ஒரு 7,30,000 கிட்ட வந்தது. அதுபோக இதில் த்ரோட்டில் டெஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அங்கங்கே நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அது டிராப் ஆச்சு. மொபைல் கொஞ்சம் வார்ம் ஆன உடனே அந்த த்ரோட்டில் இஷ்யூ ரொம்பவே அதிகமாகி அப்படியே அந்த பெர்ஃபார்மன்ஸ் கீழே இறங்கிடுச்சு. ஓவராலா பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 64% தான் அதோட பெர்ஃபார்மன்ஸை இதை யூஸ் பண்ணுது. இதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டர் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹையர் கேம்ஸ் எல்லாமே மிட் கிராஃபிக்ஸ்ல நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. அந்த ஃப்ரேம் டிராப் லாக் எதுவுமே இல்லை. பட் ரொம்ப ஹெவியா போறீங்க அப்படின்னா அங்கங்க லாக் பார்க்க முடியுது. மற்றபடி இது ஹெவியான கேமர்ஸ்க்கான மொபைல் கிடையாது. ஒரு நார்மலா கேம் ப்ளே பண்றவங்களுக்கு இது போதுமானதா இருக்கும். இது போக இதில் LPDDR4X டைப் RAM கொடுத்துருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 256 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அவைலபிளா இருக்குது. இந்த ப்ராசஸர் ஒரு 5G ப்ராசஸர் தான். மொபைலுமே 5G மொபைல் தான். சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா இங்க ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பொதுவா OnePlus மொபைல்ல SD கார்டு ஸ்லாட் போடுறதுக்கான ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. பட் இதுல கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். 2 சிம் இல்லனா ஒரு சிம் ஒரு SD கார்டு அந்த மாதிரி போட்டுக்க முடியும். இங்க 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5G ரெடி மொபைல் தான். இந்தியால 5G மொபைலாவே யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக மத்தபடி 2x2 MIMO சப்போர்ட் இருக்கு. டுயல் பேண்ட் வைஃபை கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மொபைல்ல 3.5 mm ஜாக் கிடையாது. இங்க aptX HD aptX LDAC இந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. நீங்க டைப் C ல வயர்டு ஹெட்போன் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கான கனெக்டர் பாக்ஸ்க்குள்ள கொடுக்கல. பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இங்க பேட்டரியுமே மாஸா கொடுத்திருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன ஹெவியான பேட்டரியை கொடுத்து இங்க வெயிட்லெஸ்ஸா மொபைல் டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 4500 to 5000 mAh பேட்டரி கெபாசிட்டில தான் நிறைய மொபைல்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் OnePlus இன்னும் ஒரு படி மேல போய் இதுல 5500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுபோக 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 15 மினிட்ஸ்ல 50% சார்ஜும் 30 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. 100% சார்ஜும் இதுல ஃபுல் பண்ணிர முடியுது. சோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே நீங்க ஒரு நார்மல் யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு தாராளமா பேட்டரி லைஃப் வரும். பேட்டரியுமே ரொம்பவே நிக்குது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது நம்ம செக் பண்ண வரைக்கும்.
டிஸ்பிளேல 6.7 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. அதுபோக Realme மொபைல்ஸ்ல சொல்லக்கூடிய அந்த ரெயின் வாட்டர் டச் இங்க வேற ஒரு நேம் வச்சிருக்காங்க, அக்வாடாஸ்டிக் டச். அதாவது ஈர கையோட நம்ம தண்ணியை தொட்டுட்டு இங்க டிஸ்ப்ளேல தொடுறோம் அப்படினாலுமே அது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா சென்ஸ் பண்ணும். அதோட டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. இங்க பெசல்ஸ் அப்படினு பார்த்தா ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 93.4% அச்சீவ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படினா ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. லெஃப்ட் அண்ட் ரைட்ல அந்த அளவுக்கு பெசல்ஸ் வந்து சுத்தமா இல்ல அப்படினு சொல்லலாம். டாப்ல கொஞ்சம் இருக்குது, பாட்டம்லயும் கொஞ்சம் அந்த சின் வந்து பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஃபுல்லான ஒரு டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. பொதுவா இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படினா நிறைய மொபைல்ஸ்ல கர்வ்டு டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், பொதுவா நான் கர்வ்டு டிஸ்ப்ளேவை விரும்புறது கிடையாது. பட் இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா அதை தான் நிறைய பேர் விரும்புறாங்க. பட் ஃபிளாட்டான டிஸ்ப்ளேவும் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. இதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா 1100 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, நல்ல பிரைட்டாவும் இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பட் இந்த செக்மெண்ட்ல இதோட பிரைட்டரான டிஸ்ப்ளே அவைலபிளா இருக்கு. மற்றபடி இந்த டிஸ்ப்ளே ஒரு 10-bit டிஸ்ப்ளே. இதுக்கு sRGB சப்போர்ட் இருக்கு. 100% DCI P3 கலர் கேமர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு. பிக்சல் டென்சிட்டி 394 ppi கொடுத்திருக்காங்க. அதனால வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கலர்ஸா இருக்கட்டும், அந்த சேச்சுரேஷனா இருக்கட்டும், டீடைல் இதெல்லாமே ரொம்ப சூப்பரா எடுத்து தருது. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த பெட்டரான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்கிறதுனால அதோட சவுண்டுமே நல்லா இருக்கு, நல்லா லவுடா கிளியரா இருக்கு. ஆனா இதுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுக்கல, டிஸ்ப்ளேக்குமே டால்பி விஷன் சப்போர்ட் கொடுக்கல. இது ரெண்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். மத்தபடி ஆடியோக்கு ஹைரஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. வயர்ட், வயர்லெஸ் இது ரெண்டுமே இருக்கிறதுனால ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. டிஸ்ப்ளேக்கு எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த TUV ரகன் லைட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்திருக்காங்க. லோ ப்ளூ லைட் ஃபிளிக்கர் ஃப்ரீ இதுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால ஐ ப்ரொடக்ஷன் பெட்டரா இருக்கும். அப்படியே உள்ள சாஃப்ட்வேருக்கு போனா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. Oxygen OS 14 மேல நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா Oxygen OS தான். Oxygen OS கொஞ்சம் கொஞ்சமா கலர் OS-ஆ மாறிட்டு வருது அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் வந்து விரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இன்னுமே அந்த ஒரு பிரீமியமான ஃபீல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்ஸோ ப்ளூடூத்தோ இது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ப்ளூடூத் வந்து அந்த Netflix அது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல ப்ளூடூத் இல்லாம மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லமே ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது Oxygen OS. அதுபோக இங்க அப்டேட் அப்படின்னு பார்த்தா 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் பிராண்ட் வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக Oxygen OS 14ல நிறைய அனிமேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுபோக நம்ம Realme UI-ல ஆல்ரெடி சொன்ன அந்த ஆட்டோ பிக்சலேட், ஃபைல் டாக் இந்த மாதிரியான ஃபீச்சரும் இதுல இருக்குது. கேமராக்கு வந்தா ரியர்ல 2 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. மூணாவதா இருக்குது LED ஃபிளாஷ், அத ரவுண்ட் ஷேப்ல வந்து கொடுத்துட்டாங்க. இங்க பிரைமரி சென்சாரா Sony LYT 600 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா வருது. செகண்டரி சென்சார் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வருது. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா நேச்சுரலா எடுத்து தருது. கலர்ஸ் எல்லாம் நல்ல வைப்ரண்டா இருக்கு, டீடைலுமே ரொம்பவே சூப்பரா இருக்குது. இது நார்மலான ஷாட் எடுத்தாலும் சரி, இல்ல 50 மெகாபிக்சல் எடுத்தாலும் சரி, போட்டோஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கு. இது போக 2x ஆப்டிகல் ஜூம் கொடுத்திருக்காங்க, 20x டிஜிட்டல் ஜூம் கொடுத்திருக்காங்க. ஆப்டிகல் ஜூம்ல எடுக்கும்போது எந்த ஒரு லாஸ்மே இல்லாம நல்லா எடுத்துக்க முடியுது. கொஞ்சம் 5x வரைக்கும் ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. பட் 20x எல்லாம் போனோம் அப்படின்னா பெரிய அளவுல நாய்ஸ் வந்து ஆட் ஆயிடுது. அவுட்டோர்ல மட்டும் கிடையாது, இன்டோர்லமே ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கும்போதுமே போட்டோஸோட குவாலிட்டி இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பெட்டரா இருக்கு. லைட்டா நாய்ஸ் வந்து ஆட் ஆனாலுமே அவுட்புட் வந்து ரொம்பவே பெட்டரா கொடுக்குது. இது போக அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலா எடுக்கிற போட்டோஸோட அல்ட்ரா வைட் ஷாட்ஸ்ல அந்த கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு சேமா இல்ல, பட் ஓரளவு மேனேஜ் பண்ணலாம், டீசென்ட்டா இருக்குது. பட் போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதுவும் அந்த பேக்ரவுண்ட் பிளர் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. இது போக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அது போக OIS சப்போர்ட்டும் இருக்கு. OIS சப்போர்ட்ல மேக்ஸிமமா 1080 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அது நல்ல ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. OIS இருக்கிறதுனால போட்டோஸ்லமே சில நேரம் அந்த ஷேக் இதெல்லாம் இல்லாம நல்ல கிளியரா நம்மளால போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. ஃபோக்கஸ்மே ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படிங்க செல்ஃபி கேமரா வந்தா இங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுவுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ் எடுக்கும்போது போட்டோஸோட ஃபோக்கஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு. கலர்ஸ் இதெல்லாமே நல்லாவே நேச்சுரலா எடுத்து தருது. அந்த ஸ்கின் டோன் இல்ல நீங்க ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லாவே பூஸ்ட் பண்ணி தருது. பார்க்கிறதுக்கு அவுட்புட் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கு. இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே அங்கேயுமே அந்த போட்டோஸ் எல்லாமே நல்லாவே எடுத்து தருது. டீடைலுமே நல்லா இருக்குது. இது போக போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. இதுபோக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து செல்ஃபில எடுத்துக்க முடியும். அதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட்டான கேமரா செட்டப், பிரைமரி சென்சாரும் சரி, செல்ஃபி கேமராவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 2 வேரியன்ட் வந்து இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+128, 8+256. 8+128 25,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 8+256 27,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்றாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு டேட்ல பார்த்தோம் அப்படின்னா HDFC பேங்க் கார்டு ஆஃபர் 1,500 கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 23,500 இந்த மொபைலை வாங்கிக்க முடியும்.
ஸோ இந்த பிரைஸ்க்கு இதில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் பில் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி ஒரு ப்ரீமியமான கேஸ் கிடைக்குது, அதுவும் ஒரு ப்ரீமியம் பிராண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான டிஸ்பிளே, கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம் இதே ப்ராசரை. அதுபோல் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, பேட்டரி பேக்கப்புமே நல்லா இருக்கு, போதுமான அளவு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு வெல் பேக்டா இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, இன்னும் ஆஃபர்ல கிடைச்சது அப்படின்னா தாராளமாக செக் பண்ணி பாருங்க.